ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை வேதனைப்படுத்தி சென்ற உன்னுடைய உயிரான துணை இப்பொழுது உன்னிடம் ஒன்று கேட்கின்றார் தங்கமே. அதை உன்னால் கொடுக்க முடியுமா? என்னவென்று கேள், உனக்கே முழுமையாக புரியும். நீ இத்தனை நாட்களாக அவரை நினைத்து கொண்டு இருந்தாய். ஒரு கட்டத்தில் பிரிந்து விடுவோம் என்ற முடிவுகளை எடுத்து இருவரும் பிரிந்து விட்டீர்கள். அப்படி சென்ற உன்னுடைய துணை எங்கும் நிம்மதி இல்லாமல் காண்பிக்கின்றார். எதிலும் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார். உன்னை பிரிந்ததற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்து விட்டார். மீண்டும் உன்னிடமே வந்து நீ முன்பு நடந்து கொண்ட பாசத்தை இப்பொழுது வேண்டும் என்று உன்னிடம் கேட்கின்றார் தங்கமே. அதை உன்னால் தர முடியுமா? உன்னுடைய மனநிலையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எதிலும் பிடிவாதமாக இருக்கும் என்னுடைய குழந்தை நீ. அதனால் உன் மனதை உடனடியாக மாற்ற முடியாது தான். கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை மாற்றி அவரை மனதார ஏற்றுக்கொள் தங்கமே. ஏனென்றால் உனக்காக நீ வாழவில்லை என்றாலும் உன் பிள்ளைகளுக்காகவாவது நீ வாழ்ந்து ஆக வேண்டும் தான். அதுதான் இந்த உலக நியதி. ஆனால் உன் மனதை மாற்ற என்னால் முடியாது. உன் மனதிற்குள் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த முடிவை தயங்காமல் எடு தங்கமே. உனக்கு எப்போதும் உன் முருகனப்பா துணையாக இருப்பேன். நீ எது சொன்னாலும் எனக்கு சரிதான். உன் முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இந்த பிரபஞ்சத்தின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள். இந்த பிரபஞ்சத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை நிமிடத்தில் மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தது. கடினமான சூழ்நிலைகளில் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து உன் ஆள் மனதில் இருந்து மௌனமாக அழைத்தால் அப்போதே யாராவது ஒருவர் மூலம் உதவிகள் உன்னை வந்து சேரும் தங்கமே. நீ தனியாக நின்று எதையும் எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியும். இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை தேடி வருகின்றார். அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கையில்தான் உள்ளது. நீ எது செய்தாலும் எனக்கு சரிதான் தங்கமே. நான் எப்போதுமே உன்னுடனே நிழலாக இருப்பேன். ஓ முருகா, வெற்றிவே